கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வரக்கூடிய நிலையில் புயல் உருவாகுவதில் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 30ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாகவும், அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.